அதிகபட்சம் அந்த ஒரு நீங்க சொல்ற அந்த ஒரு 10 பேர் 20 பேர் தான் முன்னெடுப்போம். சைக்காலஜி. நீங்க தனியா வீட்டுல படம் பாக்குறதுக்கும் சில படத்தை தியேட்டர்லாம் பார்த்து நல்லா இருக்கும், ஆனா வீட்டை பார்த்தா நல்லா இருக்காது. அதேதான் கூட்டத்தோட ஆமா. இப்ப இந்த ஊர் திருவிழா இருக்கு, ஊர் திருவிழா இருக்கு, ஒரு 100 பேர் அந்த வேலையை பண்றான்னா நமக்கு பிரச்சனை வராது, நம்மளும் கூட்டத்தோட கூட்டமா பண்ணான்னு இறங்கி ஓடுவானுங்க. ஆமா. அதுதான் இதுல என்னன்னா அந்த 10 பேர் பண்றானுங்க. அந்த 10 பேர் 20 பேர் இவன் ஃபர்ஸ்ட் செட்டப் பண்ணிடுறான். அந்த செட்டப் அவனுங்க பண்றானுங்க பாருங்க, அதை வச்சு 100 பேர் வந்து பின்னாடி ஓடிடுறானுங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது, இது வந்து மாவட்ட செயலாளர்கள் அந்தந்த ஏரியாக்குள்ளேயே காம்படிஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சென்னையில ஒரு மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு, அப்படியே அடுத்தடுத்து ஸ்டார்ட் ஆச்சா. இப்ப இவங்க போடுற டியூட்லாம் பாருங்களேன், நாங்க வந்து இதுல கெத்து காமிச்சிட்டோம், தஞ்சாவூர்ல கெத்து காமிச்சிட்டோம், இதுல கெத்து காமிச்சிட்டோம், நீங்க தான் காமிப்பீங்களா, அடுத்த கூட்டத்துல பாரு நான் உன்னை விட ஒரு படி மேல போய் டயர்லயே உழுந்து காமிக்கிறேன் பாருன்றானுங்க. இந்த மாதிரி குரூப்ல வந்து நீங்க இல்ல, ஈவன் அரசியல்வாதிகளே எந்த முன்னெடுப்பு எடுத்தாலும், கவர்மெண்டோ இல்ல வந்து போலீஸோ என்ன பண்ணாலும் இவனுங்கெல்லாம் நிறுத்த முடியாது. இவனுங்கெல்லாம் என்ன தெரியுமா, ஒரு பெரிய இழப்பு வரணும், அவனுங்களா திருந்தணும், வேற ஆப்ஷனே கிடையாது இவனுங்கெல்லாம். நிறுத்துறது அரசாங்கத்தால நிறுத்த முடியும். எப்படி நிறுத்தணும்னா, நீ சிவியர் பனிஷ்மெண்ட் கொடுக்கும்போது அடுத்த இதுல வந்து அந்த மாவட்ட தலைவரை கூப்பிட்டு அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கும்போது, நீ ஏன் என்ன ஆர்கனைஸ் பண்ணல, கவர்மெண்ட்டுக்கு ஏன் ஒத்துழைக்கலன்னு அது கொடுத்தாதானே வரும். இல்ல இப்ப வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் ஃபோர்ஸுமே எலெக்ஷன் கமிஷன் கிட்ட தானங்க இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட கிடையாது. ஸ்டேட் கவர்மெண்டோட பீரியட் முடிஞ்சிச்சு. அவங்களே தான் நம்ம கேக்குறோம், அவங்க ஒரு கவர்மெண்ட் என்டிட்டின்ற பேஸ்ல நம்ம அவங்க பண்ண மாட்டாங்க. அவங்க பண்ணாங்கன்னா ஈவன் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து அதை யோசிச்சா கூட அதுல இருக்கிற பேக் ஃபயர் என்னன்றதை அவங்க பாப்பாங்கல்ல. இப்ப டிஎம்கே ஏடிஎம்கேக்கு அது வந்து நெகட்டிவா போறதுக்கு சான்சஸ் இருக்கு. இவங்க வந்து ப்ராப்பரான இது எடுத்தாங்கன்னா, ஸ்டெப் எடுத்தாங்கன்னா, ஓகேங்களா, அதை எடுக்கிறதுக்கு தான் அவங்க ரொம்ப யோசிக்கிறாங்கல்ல. அதை எடுக்கிறதுக்கு யோசிக்காம இருந்தாங்க அப்படின்னா இந்த 41 பேர் இறந்ததுக்கே ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்கும்ல. அவங்களுக்கும் கிளியரா தெரியும், எவ்வளவு வேணாலும் நம்ம பண்ணலாம், இவங்க யாரும் நம்மள கண்டுக்க மாட்டாங்கன்னு தெரியும் அவங்களுக்கும். கரெக்டா. இப்ப இந்த ஒரு ஃபேக்டரை வச்சு நம்ம வந்து ரொம்ப பெரிய இழப்புகளை வந்து தாண்டி போயிட முடியாதுல்ல கடந்த ஈஸியா. அப்ப இன்னொரு 50 பேரோ இன்னொரு 10 பேரோன்னா கூட பேக் ஃபயர் ஆயிடும் அப்படின்ற பேஸ்ல வந்து ஒரு எஃப்ஐஆர் கூட போடாம நம்ம எப்படி விடுறது? இது வந்து வேற எல்லாருக்கும் பண்ணிடுறாங்களான்னு. இந்நேரம் ஒருத்தரோட நடிகரோட கூட்டமோ ஏதோ ஒரு கூட்டமோ நடந்திருந்தா அந்த நடிகரை வந்து ரெஸ்பான்சிபிலிட்டின்னு இந்நேரம் பிடிச்சி கோர்ட்ல வந்து நிறுத்தியிருப்பாங்கல்ல அழகா. இல்லப்பா நீ தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, அட்லீஸ்ட் அவன் மேல ஒரு எஃப்ஐஆரோ சார்ஜ் ஷீட்டோ போட்டு வச்சிருப்பாங்கல்ல. இங்க நடக்கிறது முழுவதுமே செட்டப் தான். அது யாருன்றத நீங்க அப்புறம் காலப்போக்கில் நீங்களே இல்ல. அதுதான் நான் வந்து டிஎம்கே சைட்ல இருந்து யார் வந்தாலும் சரி, இல்ல வேற எது கட்சியில இருந்து யார் வந்தாலும் சரி, ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ கரூர் விஷயத்த பேசினாலும் எனக்கு என்னன்னா இவங்களுமே அந்த பேக் ஃபயர் அந்த ஒரு இதுக்கு வெயிட்டேஜ் கொடுக்குறாங்களே தவிர எது கரெக்டு. நான் வந்து இப்போ நான் வந்து பிடிச்சி அப்படியே ஜெயில போட்டு அண்ணனுக்கு மாசம் ஏத்துங்க அப்பெல்லாம் கிடையாது. அது எனக்கு புரியுது என்ன மாசம் ஆகும். ஆனா அவர் பேர்ல ஒண்ணு இருந்திருக்கணும்ல. மாவட்ட செயலாளர் மேல மட்டும் ஒரு கேஸ போட்டீங்க, ரைட்டா? அதே மாதிரி அண்ணனும் அதுல இன்வால்வ்டுன்றது வந்து நீங்க போடணும். அது போட்டுட்டு அது வந்து இப்போ சிபிஐ கிட்ட இருக்கு, ஆக்ஷன் எடுக்க முடியாது, அதெல்லாம் வரும்னா பின்னாடி அது ஃபாலோ அப்ல இருக்கும். கரெக்டா? இப்ப வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லாமல இருக்கு. இப்ப அண்ணன் வேட்புமனு தாக்கல் பண்ணாரு, அதுல அவரு வந்து என்னத்துல இருக்காரு, A1ல இருக்காரா, A2ல இருக்காரா, A3ல இருக்காரா, அது தெரிஞ்சிருக்குமே. எதுலயுமே இல்ல, அண்ணன் எதுலயுமே இல்லையே. மாவட்ட செயலாளர் தான் இருக்காரு, ஆதவ அர்ஜுனா இருக்காரு. நீங்க பாருங்க, அல்லு அர்ஜுனா வரும்போது அந்த தியேட்டர்காரனை மட்டும் இல்லாம அல்லு அர்ஜுனா மேல கேஸ் கொடுத்தது உங்களுக்கு. அது பத்தி நாங்க சீஃப் கெஸ்ட் தானே ஆக்சுவலா. இல்ல ஜிப்சி ப்ரோ, இப்போ யார பார்க்க வந்தாங்க, இப்போ வந்து என்ன பார்க்க வந்தாங்க 10 கிலோமீட்டர் தூரத்துல இல்ல 2 கிலோமீட்டர் தூரத்துல இது நடந்தா அது வேற. உன் வேனை சுத்தி தான் நடக்குது, அந்த கான்சியஸ்ல நீ தான் இல்ல. ஆதவ அர்ஜுனா மேல மாவட்ட செயலாளர் இவனுங்களே பார்க்க வந்தாங்க. அந்த டைம்ல ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் போது அவேர்னஸ் இல்லாம மேல பாத்லிக் 10 ரூபான்னு டான்ஸ் ஆனது யாரு? வேற ஏதாவது தலைவனா இருந்தா டக்குன்னு ஏதோ ஒண்ணா அந்த கூட்டத்தை நிறுத்திட்டு முதல்ல அந்த வேலையை பார்த்திருப்பாங்க. புரியுதா? அப்ப அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என் மேல இல்ல, நீ இப்போ திமுக மேலேயோ இல்ல ஏடிஎம்கே இருந்தா ஏடிஎம்கே மேலேயோ சொல்றதுனால உன் மேல தப்பே இல்லை அப்படின்றது வந்து
ஆகாதுல்ல. இப்போ எப்பவுமே பிளேம் பண்றவன் எஸ்கேபிசம் தான் போவான். அவன் ஒரு விஷயத்தை எப்பவுமே சால்வ் பண்ண மாட்டான். வேலைக்கு போனா வேலை சரியில்லைன்னு சொல்லி எஸ்கேப் ஆயிட்டு வீட்டுல வந்து சரக்கு போட்டு தூங்கின்னு இருப்பானுங்க. எந்த வேலைக்கு போனாலும் 2 வாரத்துல வந்துருவானுங்க வீட்டுக்கு. அதான் இல்ல இவன் படிக்க இவன் சொன்னா விஜய் சொல்ற மாதிரி வந்து அது டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ அவங்களே தான் காரணம்னு அவன் சொல்றதே வச்சுக்கோங்களேன். ஒரு தலைவனா இல்ல வந்து ஒரு நடிகரா உன்னை தேடி அத்தனை கூட்டம் வருது இல்ல, அவங்கள வந்து நீ என்ன பண்ண? இப்ப இந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து 2 பேரும் பண்றாங்க, உன்னை அழிக்கிறதுக்கு பண்றாங்க அப்படின்னா மக்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்குல்ல. அப்ப நீ என்ன முன்னெடுக்கணும்? நீ ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கணும்ல. ஒண்ணு அந்த கூட்டத்தை கேன்சல் பண்ணிருக்கணும், இல்ல கொஞ்சம் சீக்கிரமா வந்திருக்கணும். இல்ல இது எதையுமே நீ நடந்ததுக்கு பண்ணலையே. அப்புறமாவது போயிட்டு என்ன ஏதுன்னு உங்க கட்சியில இருந்து போய் பாக்கணும். ஆஹ் ரைட்டா? அதுதான் அதுவும் நீ பண்ணலையே. எதுவுமே பண்ணாம நான் வந்து எல்லாத்தையும் இழந்து வரேன்னா நீ என்னத்தை இழந்து வந்த நீ? அப்புறம் இப்போ வந்து மத்த கட்சிக்கு சதி அப்படின்ற நேரட்டிவ்க்குள்ளேயே போக முடியாது. அறிவு இருக்க ஒருத்தன் கூட அந்த நேரட்டிவ்க்குள்ள போக மாட்டான். ம் நீ கூட்டம் நடத்துற, உன்னை தேடி வராங்க. வேற யாராவது வந்து டெலிபரேட்டா தெரிஞ்சிருக்கும். அவ்வளவு ட்ரோன் வச்சிருக்க, அவ்வளவு வீடியோ கவரேஜ் ஆகுது, பப்ளிக் நியூஸ் சேனல் அவ்வளவு கவர் பண்ணுது. இதுல வந்து எதிர்கட்சியில வந்து திடீர்னு எவனோ ஒருத்தன் ஏதோ ஒண்ணு பண்றான்றது பச்சையா தெரிஞ்சிடும். புரியுதா? அந்த நேரேட்டிவ் நீ சொல்ற, அதுக்கு ஒருத்தன் தலையாட்டுறான்னா அவனை விட முட்டாள் யாருமே கிடையாது. ஆமா, ஒருவேளை வாய்ப்பு இருக்குமோ அப்படின்னா அவன் வந்து எதுவுமே லாய்க்கு கிடையாது. சரி, அவனுக்கு எத்தனை ஓரளவுக்கு மணில இருந்து பேசிக் சென்ஸ் யாராவது இருந்தாலே யாராவது எனக்கு ஒரு டீட்டெயில் மட்டும் கொடுங்க. அவனுக்கு ஆப்பிள் அந்த பார்த்தா சொல்லுங்க, அவனுக்கு எத்தனை மணில இருந்து எத்தனை மணிக்கு பர்மிஷன் இங்க காரைக்குடியில தேர்தல் ஆணையம் கொடுத்தது? இதை மட்டும் எனக்கு அந்த அப்ளிகேஷன், அந்த பர்மிஷன் இது மட்டும் அந்த ஆப்ல பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்களேன் யாராவது இமிடியேட்டா நியூஸ்ல ப்ளீஸ். போட்டிருந்தாங்க 12 to 2:30 நினைக்கிறேன். 12 to 2:30 12 to 3 சரி, ஆப்ல அந்த பார்த்தேன். டெம்ப்ளேட் அந்த டெம்ப்ளேட் அந்த நியூஸ் டெம்ப்ளேட்டாவது எனக்கு அனுப்புங்களேன். அது என்ன கையில ஒரு மாமா ஜோக்கர் பை மாதிரி கையில அக்கில் ஒண்ணு வச்சுட்டு ஒருத்தன் கூட ஒருத்தன் இருக்கிறான ஒரு மாமா இல்ல. பையன். ஆமா, அந்த ஸ்கிரிப்ட் பேப்பர் இருக்கு போல, அது வண்டிக்குள்ளதான் வைக்கிறது. அப்படி என்ன கையிலேயே வச்சுட்டு சுத்திட்டு இருக்கிறீங்க? அதுல எனக்கு அது மட்டும் இல்ல, அது மட்டும் இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. ஒயிட் பேர் அதுக்குள்ள எனக்கு தெரிஞ்ச திரிஷா போட்டோ இருக்கு. அவன் வண்டிக்குள்ள உள்ள போய் அதை யூஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். மந்திரிச்சு ஏதாவது வச்சிருப்பாங்க. அண்ணனை பத்தி கேள்விப்படப்பட மந்திரிச்சு ஏதாவது பேப்பரோ தகடோ உள்ள வச்சுட்டு தைரியத்துக்காக போறான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு உள்ள மியா கலிஃபா போட்டோ இல்ல ஏதாவது உள்ள தூக்கி வச்சிருப்பான்னு நினைக்கிறேன் அந்த கம்யூனிட்டி பையன். மியா கலீஃபான்ட்டீங்க. இப்ப அண்ணன் வந்து என்ன சொன்னாரு, ஒரே ஒரு எம்ஜிஆர் தானா, ஒரே ஒரு காமராஜர் தானா அப்படின்னு ஃபீல் பண்றாங்களாம். டேய், அதெல்லாம் அரசியலை ஃபாலோ பண்ற, ஒரு நாட்டு மேல பற்று இருக்கிற பொதுமக்கள் நினைக்கிறது. உன் ஃபேன் என்ன நினைப்பாங்க? ஒரே ஒரு சன்னி லியோன் தானா, ஒரே ஒரு சக்கீலா தானா தான் நினைப்பானுங்க. நீங்க எல்லாம் பிட் ஐடி கூட்டம், புரியுதா? உங்க ரேஞ்சுக்கு தான் பேசணும். நீங்க வந்து ஒரே ஒரு எம்ஜிஆர் தானான்னு உங்க ஃபேன்ஸ் எல்லாம் வருத்தப்பட்டாங்களாம். ஏண்டா, மாதிரி இவன் பேசுறதே பேச விட்டுட்டு இருக்காங்க. எனக்கு அதுதான் கடுப்பு. ஏடிஎம்கே எல்லாம் எந்த மூலையில இருக்காங்கன்னு தெரியல. ஆஃப்லைன்ல களத்துல மட்டும் ஏதோ சத்தமே பேசுறாங்க. சத்தமே காணுங்க, ஏடிஎம்கே சத்தத்தையே காணுங்க. இல்ல மறுபடியும் அதே தான் நேத்து பேசினதே தான் வச்சுக்கோங்களேன். அவங்க 2 கட்சியுமே பேச மாட்டாங்க. எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் பேச மாட்டாங்க. இல்ல, ஆனா பேசி இவனை அவங்க வந்து பெரிய ஆளாக்க கூடாதுன்றதுல தெளிவா இருக்காங்க. கரெக்ட். அவங்க என்ன கேம், ஆனா 2 கட்சியோடைய தலைவர்களும் வந்து எனக்கு வந்து கொடுக்க வேண்டிய ஒரு அங்கீகாரமோ இல்ல ஒரு பிரஷரோ இல்ல வந்து ஏடா கூடமா பேசுறதோ 2 தலைவருமே பண்ண மாட்டாங்க அப்படின்ற அந்த ஒரு ஆதங்கம் வந்து அவனுக்கு ஒரு ஒரு கூட்டத்திலயும் வருது. அந்த கூட்டத்துல அவன் பேசுறது அது வந்து கண்டுக்காம போறதோடைய வெளிப்பாடுதான் அடுத்தடுத்த கூட்டத்துல அதிகமா பண்ண வைக்கிறான். எப்படியாவது இவங்களுடைய அந்த ஒரு ட்ரிகர் பாயிண்ட வந்து நம்ம பக்கம் திருப்பணும், அப்பதான் நமக்கு வந்து நிறைய ஃபேம் கிடைக்கும், அப்பதான் வந்து இந்த ஓட் ஷேரிங்களோ இல்ல வந்து போலிங் டேட்டுக்கு முன்னாடி அந்த ஒரு இது கிடைச்சதுன்னா நமக்கு அது அட்வான்டேஜ்ன்றத அவன் தெளிவா வந்து யூஸ் பண்றான். ஓகேங்களா? ஆனா இவங்க கிளவரா என்ன பண்றாங்கன்னா, நீ என்ன வேணா பண்ணிக்கோ, உன்னை பத்தி நான் பேச போறதே கிடையாது. ஓகேவா? உன்னுடைய ஓட்டிங் பர்சன்டேஜ் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. வரம்பு மீறி எங்க போகுதுன்னா, இப்ப இந்த ஆதவர்ஜினா வந்து எப்பவுமே இந்த கலவரத்தை தூண்டி விடுற மாதிரி, இப்ப உண்மையாலே பைத்தியங்கள் நிறைஞ்ச கும்பல் அது, புரியுதா? இப்ப திடீர்னு அவன் கிளப்பி விட்டதுல ஒரு 4 பைத்தியம் கிளம்பி போயிடுச்சுன்னா அதோட லைஃப் வந்து இவனுக்கு பார்க்க போறது கிடையாது. பட் அதை இவனுக்கு பாயிண்டா எடுத்து பேசிப்பாங்களே தவிர, ஒருத்தன் வந்து நம்ம வந்து கிளப்பி விட்டான், ஒரு 10 பேர் போய் அதுல பாதிக்கப்பட்டான்னு இவனுக்கு கவலைப்பட போறது கிடையாது.
அந்த பாதிக்கப்படுறவனுக்கு மூளை இல்லாத அந்த முட்டாள்களுக்காக தான் நான் யோசிக்கிறேன். இவன் வந்து பேசுறானு இந்த மாதிரி கலவரத்தை தூண்டும் விதமா பேசக்கூடாதுன்னு ஒரு இது கூட இப்ப இந்த தேர்தல் ஆணையத்தின் சைட்ல இருந்தும் சரி, கவர்மெண்ட் சைட்ல இருந்தும் சரி சொல்றது கிடையாது. அதே மாதிரி எம்ஜிஆரை ஓன் பண்ண போதும் எம்ஜிஆர் திருடுறான்றதையாவது நீங்க எங்கேயாவது ரெஜிஸ்டர் பண்ணலாம் இல்லையா? ஏன்னா அவரு எம்ஜிஆர் நேரடியா வளர்த்த கட்சி அது. அவங்களே அந்த அளவுக்கு யூஸ் பண்ணல போல. இவன் தான் போட்டு எல்லாத்துலயும் யூஸ் பண்ணுறாங்க. சொல்லுங்க. அவங்களுமே அது பேச மாட்டாங்க. அதுதான் நான் சொல்றேன், ரெண்டு கட்சியுமே இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் விஜய்ன்ற பேரை அந்த தலைவர்களோ இல்ல முக்கியமான ஆளுங்களாலோ டைரக்டா வாயில வராது. அப்படி வந்தாலும் அவர்லாம் ஒரு ஆள் இல்லைங்க, நீங்க அடுத்த கேள்வியை கேளுங்கன்ற லெவல்ல தான் பேசுவாங்க. ஓகேங்களா? அதை பேச 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 இவனுக்கு இன்னும் ட்ரிகர் பாயிண்ட் அதிகமாயிட்டே போகும். இன்னும் நிறைய ஏடா கூட ஏதாவது பண்ணிட்டே இருப்பான், இன்னும் கூட்டத்தை சேர்ப்பான், இன்னும் அடுத்தடுத்து இன்னும் எனக்கு தெரிஞ்ச அடுத்த 4 நாளுமே பிளான் போட்டிருக்காங்க. கடலூர், அப்புறம் வேற ஏதோ ஒரு 4 ஊர் போட்டிருந்தாங்க லைனா. 13ஆம் தேதி வரைக்கும் எல்லாரும் போறதுதான் மோஸ்ட்லி. போக மாட்டான் கண்டினியூஸான்றது நம்ம புரிஞ்சுக்கிறோம். போனாலும் உழைச்சுதான் ஆகணுங்க. நீ ஒன்னுமே இல்லாம சும்மா வீட்டுல உட்காந்து இருக்கிற. நீ பேசுற அந்த 10 லைன் டைலாக் எல்லாத்துலயும் போய் பேசின்னு இருக்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கரூர்ல 40 குடும்பத்தை சந்திச்சாப்புல. அவங்க ஒருத்தரா மக்கள் இப்ப நேர்ல வந்து பேசுறாருல, அட்லீஸ்ட் மக்கள், அதாவது என்னதான் நீ வந்து வெறி பிடிச்ச ஆளாவே வேணா இரு, ஒரு தலைவனுக்கோ ஒரு ரசிகனுக்கோ உனக்குள்ள ஒரு கேள்வி வரும்ல, உன் தொகுதிக்கு என்ன பண்ணாங்க, உன் தொகுதிக்கு என்ன பண்ணல, இல்ல அவர் வந்து பேச வர்றாருன்னா அந்த பர்டிகுலர் கான்ஸ்டிடுவன்சில இல்ல அந்த பர்டிகுலர் ஏரியாவுல என்ன வந்து முன்னெடுக்க போறாரு அப்படின்றத கேட்கணும்ன்ற ஒரு அறிவு இருக்கணும்ல படிச்ச பசங்களுக்கு. அதுவே அவங்களுக்கு இல்லையே. அவன் வர்ற இடத்துல எல்லாம் ஒரே டைலாக் தான் பேசுறான். வரான், நான் எல்லாத்தையும் இழந்துட்டு வரேன்றான், எனக்கு வந்து டிஎம்கே குறைச்சல் கொடுக்குது, ஏடிஎம்கே குறைச்சல். அதெல்லாம் சரி ராஜா, நீ இப்ப காரைக்குடி வந்திருக்கிற, காரைக்குடியில என்ன பிரச்சனை இருக்கு, அத வந்து இது வரைக்கும் அரசாங்கம் என்ன பண்ணிருக்கு, நான் என்ன பண்ண போறேன், அந்த மாதிரி நீ எதுவுமே பேசலையே. அது இல்லையே. இன்னும் அவங்க வந்து மேனிஃபெஸ்டோவே ரிலீஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். கரெக்டா? நீ மேனிஃபெஸ்டோ கூட ரிலீஸ் பண்ண வேணாம், ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் கூட உனக்கு பேச வராது. என்ன காட்டுது அது? மேனிஃபெஸ்டோவே ரிலீஸ் பண்ணாம நீ தேர்தல் போயிட்டு இருக்கிற என்ன காட்டுதுன்னா, அதுதான் சொல்றேன். நீ வந்து அதை நம்பி போல. நீ என்ன அனுதாப ஓட்டு, யார் யாரெல்லாம் ஏமாறுறாங்களோ ஓட்டு போடுவாங்க அப்படின்றத நம்பி மட்டுமே நீ போற. நீ உன்னை முன்னிறுத்தி பேசணுன்றதுக்காக போற. இங்க பாருங்க, நான் கவலைப்படுறேன், நான் சோகமா இருக்கேன், எனக்கு யாராவது வந்து என்னை காப்பாத்துங்க, இந்த பிளாக்மெயில், எமோஷனல் பிளாக்மெயில், சோகமா இருக்கேன், எனக்கு ஆறுதல் சொல்லுங்கன்ட்டு. அதைத்தான் நீ வந்து நம்பி போற. புரியுதா? அதைதான் நீ முன்னிறுத்துற. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த கரூர்ல கூட ஒரு 35 குடும்பமா, மொத்தமா குடும்பமா எவ்வளவுன்னு தெரியல, 41 பேருக்கு கூப்பிட்டு இருந்து எல்லாரும் ஒருத்தரா தான் சந்திச்சாங்க. அவங்க கிட்டயுமே நீ இதே ஒரு 10 லைன் டைலாக் மனப்பாடம் பண்ணி நடிச்சிருப்போம். ஒரு குடும்பம் உள்ள வந்தோடனே ஓகே டேக் ஆக்ஷன், அதே டைலாக் போயிருக்கும். அடுத்த குடும்பம் வந்திருக்கும், அதே டைலாக் போயிருக்கும், அதே மாதிரி அழுகுது. நீ இதைதான் பண்ணிருப்ப. மொத்தமா ஒருத்தர் முன்னாடியும் பண்ணா மாட்டி போன்ட்டு தனித்தனியா பண்ணிருப்ப. அதுதான் இப்ப நீ வந்து தொகுதியா போய் பண்ற. ஆக்சுவலி நான் மிஸ் பண்ணிட்டோம். இப்ப மேனிஃபெஸ்டோவே இன்னும் ரிலீஸ் பண்ணலப்பா. அந்த மகளிர் இது தினத்தன்னைக்கு வந்து மகளிர் தினத்துக்கு மகளிருக்கு என்ன பண்ணணும்னு சொன்னான், அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு ஒரு புக்லெட் விட்டுருக்காங்க. நடுவுல இந்த அனந்தஜித் எருமாடு இருப்பான்ல, அவன் வந்து நியூஸ் சேனல்ல சொல்றான் 23ஆம் தேதி சாயங்காலம் வந்தா கூட எங்களுக்கு ஓகே அப்படின்னு. 23ஆம் தேதி சாயங்காலம் ஓட்டுங்க முடிஞ்சிருக்குடா. 6 மணிக்கு மேலன்றுவான். அதையாவது கேளுங்க மூதேவி. இதுல பாருங்க, மக்கள் தான் இருக்கிறதுல பெரிய முட்டாள். இது வரைக்கும் அவன் வந்து ஒரு அரசியல் இந்த எலெக்ஷனுக்கு என்ன மேனிஃபெஸ்டோன்றதே சொல்லல. ஆனா தறிக்கட்ட கூட்டம் மாதிரி அவன் பின்னாடி ஓடின்னு இருக்கு. அப்ப நாளைக்கு ஒரு வேளை அவன் எதையோ அவனுடைய தொகுதியில அவன் ஜெயிச்சா கூட அவன் என்ன பண்ண போறான்னு அந்த மக்களுக்கு தெரியும். அதுதான் இப்போ அவங்க கிட்ட வந்து சரி என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்ட ஆரம்பிச்சாலே அவங்க என்ன போயிடுறாங்கன்னா டிஃபென்ஸ் மெக்கானிசம்க்கு போயிடுறாங்க. டிஃபெண்ட் பண்றது எப்படி உண்மையாலே கண்ணை திறந்து பாருடா, அவன் ஸ்கேம் பண்றான். அதெல்லாம் இப்போ அதுதான் நம்ம கேட்டோம்னு வச்சுக்கீங்களேன். அவங்க என்ன பண்ணா, ஏடிஎம்கே பண்ணிடுச்சா டிஎம்கே பண்ணி, அவங்க 2 பேரும் பண்ணலையா, நான் மாற்ற தேடின்னு இருக்கேன், நீ என்ன பண்ண போற, பதில் சொல்லுன்னா சொல்ல மாட்டானுங்க. இல்ல உண்மையாலவே நான் சில பேர்கிட்ட கேட்கும்போது மாற்றம் அப்படின்னும் போது நான் சொன்னேன், என்ன மாற்றம்? நீ மாற்றம்னா இப்ப திராவிட கட்சி 2 இருக்கு. அவங்களோட அப்ரோச் வந்து சமூக நீதி, அதை பத்தி பேசுறாங்க.
உண்மையாலவே மாற்றம்னா இதுல இருந்து வேறுபட்ட கருத்தை எடுத்துட்டு வர்றது வந்து நாம் தமிழர் எடுத்துட்டு வராங்க. அவங்க வந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா ஒரு இந்த செக்டார்ஸ் வந்து எடுத்துட்டு போவேன், அதுல வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன் சொல்றாங்க. அது வந்து ஒரு டிஃபரெண்ட் அப்ரோச். இப்ப எனக்கு எக்ஸிஸ்டிங்கே ஒர்க் ஆகுது அப்படின்னா திமுகவுக்கு அதிமுகவுக்கு போடுவேன். மோஸ்ட்லி திமுக இது ஆளுங்கட்சியா இருக்கு, அந்த மாதிரி நீங்க யோசிப்பாங்க. இன்னைக்கு மாற்றம் அப்படின்னா அரசியலோட அந்த கொள்கையிலயோ அவங்க அப்ரோச்லயோ மாற்றம்னும் போது நாம் தமிழருக்கு போவாங்க. ஏன்னா அவங்க ஒரு டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ல போறாங்க. டிவிக்கு எங்க மாற்றம்? நீ வந்து திமுக அதிமுக வெயிட் பண்ற, அவங்க சொன்னதுக்கு அப்புறம் ஒரு ரூபா எக்ஸ்ட்ரா சொல்ற உன்னோட இதுல பிளான்ல. அவங்க வந்து அந்த மகளிருக்கு சொன்னதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ற அதை சொல்ற. அதே மாதிரி அவங்க கட்சியில வந்து வேட்பாளர்கள் அறிவிச்ச உடனே மிஞ்சினது மீந்து போனதெல்லாம் பொறுக்கி நீ யூஸ் பண்ற, அந்த கட்சியில இருந்து எடுத்து இது பண்ற. உன்னோட அப்ரோச்சுமே நீ வந்து அரசியலா நான் வந்து இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்கா மாத்துவேன், என்னோட அப்ரோச் இது இருக்கும். இதை ஒரு டீம் எடுத்துட்டு இவங்க வந்து இப்ப இந்த ஈகோ சிஸ்டம் ஃபோக்கஸ் பண்ற மாதிரி நான் வந்து செல்ஃப் கன்சர்விங் எனர்ஜி ரிலேட்டடா போவேன், இது மூலயமா நான் நமக்கு இது வந்து வருவாய் மீட்டுவேன். அந்த மாதிரி இவன் பண்ண போற விஷயம், இவன் விஷன் ஒண்ணு இருக்கும்ல, அந்த விஷனை சொல்லணும்ல. அந்த விஷனும் கிடையாது, கோலும் கிடையாது. அவன்கிட்ட இருக்கிறதெல்லாம் ஃபேம் மட்டும் தானே. ஃபேமை வச்சு எவ்வளவு நாளைக்கு அவனால தள்ள முடியும்? தள்ள விஷயத்தே இல்ல. முடியாது. இப்ப அப்துல் மாட்டுவான். கலாம் சார் வந்து சொன்னாரு, நான் வந்து வல்லரசுன்ற ஒரு விஷன் இருக்கு. அது வந்து ஒரு வார்த்தைனாலும் அதுக்கு நீ நிறைய பண்ணணும், செல்ஃப் சஃபிஷியண்டா ஆகும் நாங்க அப்படின்னு நீ ஒரு விஷன் வச்சனா அப்ப நீ எல்லா இண்டஸ்ட்ரியும் நீ பூஸ்டப் பண்ணணும். அது மாதிரி ஒரு விஷனே இல்ல. உன்னோட விஷனே வந்து நான் வந்து முதலமைச்சர் அவர் தான், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா போய் கங்காரு கூட டான்ஸ் ஆடுவேன், அந்த மாதிரி இருக்கான் இவன் வந்து. இல்ல ஒயிட் பியர் ப்ரோ, அஹ் அவனுங்க ஒருத்தர்லாம் சொன்னா பாருங்க, ரெண்டு கட்சியும் கொள்ளையடிச்சாங்க, ஏன் ஒரு 5 வருஷம் எங்க அண்ணன் கொள்ளையடிக்கட்டும் அப்படின்னு. இல்ல, ரெண்டு கட்சி கொள்ள அடிச்சாங்கன்றதுக்காக அதாங்க அதாங்க உண்மையான விஷயம். எங்க அண்ணன் மேல கொள்ளடிச்சா என்னங்க உங்க பிரச்சனை? ஆமா, ஏன்னா சினிமால வந்து கம்மியா தான் கொள்ளடிக்க முடியுது, அரசியல்ல கொஞ்சம் அதிகமா கொள்ளடிக்கலாம்னு வந்திருக்கேன், ஒரு வாய்ப்பு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு வந்து நிக்கிறான். இல்ல சினிமால நீங்க ஒண்ணும் பண்ணாத ஓடல நீங்க ஒயிட் பண்ணாத பியர் ப்ரோ, அதனாலதான் அங்க ஓடி போயிட்டான். இங்க சம்பாதிக்க முடியாது, நம்மளுக்கு எல்லாம் நஷ்டமாயி போச்சுட்டு ஓடி போயிட்டான். ஏன்னா சும்மா கஞ்சப்பையதான் இது. வீட்டுல பசங்களை கண்டுக்காம ரோட்ல போற குழந்தைக்கு தோல்ல வச்சுன்னு சுத்தின்னு கிடறான் கோமாளி. இதெல்லாம் யோசிக்கிறவன் யோசிப்பான், ஏன்னா உன் பையனே எங்க இதெல்லாம் வாடகை வீட்டுல இருக்கான், நீ ரோட்ல போற குழந்தை தூக்கிட்டு நீ வந்து நேரு மாமா மாதிரி ஆயிடுவியா? இப்ப இவன் பண்ற பிஆர், இவன்கிட்ட இருக்கிற குரூப், இதெல்லாம் வந்து ஆல்ரெடி பிஎஸ்டி முடிச்சுட்டு தான் 2 கட்சியும் வந்திருக்கு. அதுல டாப் மோஸ்ட் இப்ப இருக்கிற ஆளுங்கட்சி அவங்களே எல்லா பிஆரும் தெரிஞ்சுதான் ஒரு உட்காந்துன்னு செங்கல் இருக்காங்க. உருவுனா போதுங்க, ரூட்டுன்னு இருக்கான் பாருங்க, அவனுக்கு முடிச்சு நீங்க அதுதான். உருவுனீங்கன்னு வச்சுக்காங்க அண்ணனோட. இல்ல அதுதான் அவனை வந்து டேக் அவுட் பண்றது வந்து, அவனை வந்து முடிச்சு விடுறது வந்து இவங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. இப்ப தொட வேணான்றதுதான் அவங்களோட இது. இந்த எலெக்ஷன்ல வேணாம் அப்படின்றதுதான். நமக்கும் இப்ப என்னன்னா, இந்த எலெக்ஷன்லயே அவனை முடிச்சு விட வேண்டியதானன்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. நீங்க ஏன் அதை பண்ண மாட்டீங்க? உங்ககிட்ட இருக்க பவருக்கும். இல்ல விஜயகாந்தோ, இல்ல இதுக்கு முன்னாடி சரத்குமார் வந்திருக்கலாம், கார்த்தி வந்திருக்கலாம், டிஆர் வந்திருக்கலாம், இவங்களுக்கு இருந்த அறிவு கூட இவனுக்கு இல்ல. நீங்க முடிச்சு விடுறதுக்கு ஒரு எஃபர்ட் போட வேண்டிய அவசியமே கிடையாது. அது ஏன் நீங்க கஷ்டப்படுறீங்க? அவங்க எதிர்பார்க்கறதெல்லாம் இப்ப வேணான்ற அந்த ஒரு இதுதான், தயக்கம் தான், வேற ஒண்ணும் கிடையாது. அந்த தயக்கத்தை வந்து இது பண்ணிட்டு பண்ணலாம். இல்ல ஏடிஎம்கே வந்து எனக்கு புரியுது. என்னன்னா தேர்தலுக்கு அப்புறம் கூட கூட்டணி வாய்ப்பு இருக்கு, அதை நம்ம மறுக்க முடியாது. அவங்க சைடு இருக்காங்க, மேல இவங்க அண்ணனுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கு, எல்லாம் இருக்கு. இப்போ வந்து நேரடியா இப்ப நானும் இந்த அலையன்ஸ் கூட போறேன், இந்தியா அலையன்ஸ் போறேன் அப்படின்னா கண்டிப்பா விஜய்க்கு வர ஓட்டு வந்து கணிசமா குறைஞ்சிரும், ரைட்டா? வெறும் ஃபேன்ஸ்லயே ஹார்ட் கோர் தான் போடுவாங்க, அந்த ஐடியாலஜி பிடிக்காதவங்க போட மாட்டாங்க. பட் ஆனா நான் தனியா நிக்கிற மாதிரி நின்றா இப்ப கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து சிறுபான்மை ஓட்டு ஏதோ ஒன்று வருதா, எக்ஸ்ட்ரா அந்த ஃபேன்ஸ் வந்து போடுறாங்களா, அண்ணன் தனியா நிக்கிறாரு, அண்ணன் சாப்பிடல தூங்கல அப்படின்னு எல்லாம் ஓட்டு போடுவோம். அந்த மாதிரி உண்மையிலே மாற்று அப்படின்னு நினைச்சு போடுறவன் போட்டுருவான். நீ வாங்குற வரையும் தான் அவங்க கிட்ட நடிக்கணும், வாங்கினதுக்கு அப்புறம் நீ நடிக்க தேவையில்லை. அப்போ வந்து நீ மொத்தமா நீ வியாபாரம் பண்ணிட்ட, அங்க போயிட்டு கேங்கா எடுத்துட்டு போயிட்டு நீ சேர்த்துடலாம்.
இப்போ நீ வந்து தனியா நின்று ஒரு ஒரு 10,000 ஓட்டு வாங்குற இடத்துல ஒரு 15,000 ஓட்டு வருவ தனியா நிக்கிறன்றது, அதை எடுத்துட்டு போயிட்டு நீ அவங்க டீம் கூட கொடுத்துட்டு போற. எனக்கு புரிஞ்சு அதுதான் உன்னோட ஸ்ட்ராட்டஜி. முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட்டணி இப்போதான் போற. அதனால ஏடிஎம்கே வந்து அந்த விஷயத்துல ஓரளவுக்கு இறங்கி இது பண்றாங்க. ஓகே, டிஎம்கே வந்து சில விஷயம்லாம் எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாதான் ஓரளவுக்கு இன்னும் ஒரு பெரிய செக்டாருக்கு வந்து போய் சேரும். இன்னும் வந்து என்ன டீலிங்ல இருக்காரு அப்படின்ற நேரட்டிவ் நீங்க தானே எடுத்துட்டு வரணும். மேபி இன்னும் இருக்குல்ல, 13 நாள் இருக்குல்ல, பார்க்கலாம். இன்னும் ஏதாவது ஒரு எனக்கு இன்னும் நான் பிலீவ் பண்றது என்னன்னா, ஸ்டில் இன்னும் 13 நாள் இருக்கு. அண்ணனுடைய மேட்டரை வந்து வெளிக்கொண்டு வர்றதோ இல்ல அண்ணனை முடிச்சு விடுறதோ வந்து டிஎம்கேக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. பட் அதான் அந்த எலெக்ஷன் டைம்ல பண்ணிக்கலாம்னு விட்டு வச்சிருக்கலாம். எஃபர்ட் போடணும் அவசியமே இல்ல. அதுதான் நான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, எடப்பாடி தொகுதி சரியா, பிவிகே கட்சிக்கார அப்ஸ்காண்டு சரியா, அங்க ஒண்ணு இவங்க அவங்களுக்கு ஒண்ணு பண்றாங்களா? இங்க பெரம்பூர்ல யாரு போடணும்னு தெரியும், ஆனா இங்க பாமகவை போடுறாங்க. அங்கேயே தெரியுது. நம்மளுக்கு எல்லாரும் பேசும்போது ஒரு ஸ்டார் கேண்டிடேட் அப்படின்னு போது பார்க்கும்போது நமக்கே தெரியுது, இது தவிர ஸ்டார் இல்லாத கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அப்ப இந்த மாதிரி தான் வேலை பண்றாங்க. ஒரு டீலிங்ல தான் போறீங்க. சங்கீதா நீ வந்து டிஎம்கேல இருக்காங்கன்னு அண்ணனே சொல்லிட்டாரு. அவங்க பையன் எல்லாம் எந்த கட்சியில இருக்காருன்னு யாருக்காவது தெரியுமா? ஜேசன் சஞ்சய் அவங்க எல்லாம் எந்த கட்சி? ஜிப்சி ப்ரோ, இந்த ஜனநாயகன் லீக் ஆயிருக்கான். கேக்குதா? யார் பேசுறதும் கேட்கல. எல்லாம் சைலண்டா இருக்கீங்களா இல்ல ஸ்பேஸ்ல பக்கா? கேக்குதா? கேக்குது. கேக்குது. இல்ல எனக்கு ஒரு கால், அதான் ஓகே பக்கு நினைச்சிட்டேன். இல்ல எனக்கு ஒரு கால் வந்துச்சு. ஜனநாயகன் அது லீக் ஆயிருக்காமே, அண்ணனே ரிலீஸ் பண்ணிருக்காரு. ஆமா ப்ரோ, ரிப்போர்ட் அடிச்சிட்டோம் ப்ரோ. நானும் இப்போ போன்ல ரிப்போர்ட் அடிக்கலாம் பார்த்தேன். அந்த லிங்க்ல போயிட்டு ரிப்போர்ட் அடிச்சேன், போன்ல ஆகல. அதான் இப்ப டிவில போயிட்டு ரிப்போர்ட் அடிக்கலாமான்னு பாத்துட்டு இருக்கேன். ஃபேமிலியா ரிப்போர்ட் அடிச்சாச்சு. 2-3 பேர் ஃபேமிலியா அப்படிதான் ரிப்போர்ட் அடிச்சுட்டு ஸ்கிரீன்ஷாட் போடுறாங்க. அது கரெக்ட் தான். நம்ம தனியா அடிக்கிறத விட டிவில போட்டு ரிப்போர்ட் அடிச்சா ஈஸியா இருக்கும். அதனால நம்ம அதுல ஏதோ ஆப்ஷன் இருக்காமே. இல்ல அண்ணனமே தனிமரமா நிக்க வேணாம், குடும்பத்தோட சேர்ந்து அடிப்போம், அப்பதான் நல்லது. அண்ணனே விருப்பப்பட்டுதான் விட்டுருக்காரு. ஏன்னா எப்படியும் இப்போ வரலன்னா இதுல நம்ம சொன்ன நேரட்டிவ்ஸ் எல்லாம் போய் சேராது. அதனால நம்மளே ரிலீஸ் பண்றோம் அப்படின்ட்டு ரிலீஸ் பண்ணி விட்டாரு. ஒரு 4 டைலாக் வச்சு ஒரு சில தற்கொலைகள் ஃபயர் ஓடுறது கரெக்டா இருக்கும் அப்படின்ட்டு. இப்ப எப்படி இது இந்த நட்டி நடராஜ் அந்த போட்டி, அந்த படத்துக்கு காம்படிஷனா? நீங்க தான் போட்டீங்களே. நீ என்னடா என்ன அடிக்கிறது, நானே நடிச்சுப்பேன்டா. நீ என்னடா நடிக்கிறது, நீ கலப்பியா, நானே நடிச்சுப்பேன். நட்டி படம் நல்லா இருக்காமே, அது ஒரிஜினலாமே, இது டூப்ளிகேட்டாமே. இல்ல நட்டி படத்தை தயவு செஞ்சு நான் சொல்றேன், ஸ்பேஸ்ல ரொம்ப நேரம் பேசணும்னு நினைச்சேன், அதை பேச முடியல. யாராவது பார்த்தீங்கன்னா அது இவனுக்கு சப்போர்ட்டா போதா இல்லையான்றதை டிஎம் பண்ணி சொல்லுங்க. ஏன்னா கடைசியில் எனக்கு ட்விஸ்ட் வச்சாலும் வைப்பாங்க, நான் கடைசியில் நம்பல, அதை பார்க்கணும் அதில். ஏன்னா உள்குத்து சிலது இருக்கும். ஸோ அதை யாராவது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஸ்பேஸ்லயோ டிஎம்லயோ வந்து சொல்லுங்க. அந்த படம் நான் அதான் நினைச்சேன், என்னன்னா அந்த படம் ஏதாவது பேர் வாங்கிட போகுது, விஜய் வச்சு பேர் வாங்கிட போகுதுன்றதுக்காக விஜய் நான் இன்செக்யூரிட்டியில என் படத்தையே நானே லீக் பண்ணிட்டாரோன்னு டவுட் பண்றேன். இது ப்ராஜெக்ட் ப்ரோ, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீ பாருங்க, அவன் அந்த 200 கோடி அவன் பீஸ்டுக்கு கடைசியா வாங்கினது 60 கோடி கூட இல்லை ப்ரோ, புரியுதுங்களா? இன்னைக்கு அவன் கடந்த 2021 இருந்து இது வரைக்கும் அவன் எவ்வளோ டாக்ஸ் கட்டிக்கணும்னு தெரியும். அப்புறம் 80 கோடி கட்டிட்டு அது என்ன டாக்ஸ், ப்ரீ டாக்ஸ் ஒன்று சொல்லுவாங்களே இல்லையா? இல்ல இது 500 கோடி ரூபா ப்ராஜெக்ட் ஆன்லைன்ல வந்துருச்சுன்னு அழுகுறானுங்களே. டேய் இவன் சம்பளமே கம்மியாதான் 150 கோடி இல்ல ஒயிட் பியர். இந்த படத்துக்கு டோட்டல் செலவு பயங்கரமா ஸ்கேம் பண்றானுங்க லேண்ட் புரோக்கர் மாதிரி. இல்ல நான் இது எது சொல்றேன்னா,
இவனுங்களை ஏமாத்தலாம் அனில் சார். நீங்க அனில் சார் மாதிரி எல்லாரும் நினைச்சுக்காதீங்க. அண்ணனுக்கு 2500 கோடி பேசப்பட்டிருக்கு. அதுல இதெல்லாம் ஒரு ஜுஜுபி. இந்த படம் எல்லாம் ஒரு ஜுஜுபி, எங்கேயோ ஒரு மூலையில போய் நிக்கும். அவன் பேச சரிங்களா? அவன் பேச ஆரம்பிச்சிட்டானா? நாங்க அதெல்லாம் பாக்கல. நாங்க ஸ்பேஸ்ல இருக்கோம். நீங்க எங்க போனீங்க? ஏங்க என்னங்க நீங்க நீங்க ப்ளே பண்ணீங்க, நாங்க போட்டீங்கன்னா பேசிட்டு இருக்கோம். இப்ப இல்ல பழைய மேட்ச் ரீகேப் பாக்குற மாதிரி அவன் பேசுறத பாக்கணுன்றீங்க. இன்னைக்கு அதுல என்ன கம்ப்ளைண்ட் இருக்கு? அதுல பாக்குறதுக்கு ஏதாவது இருந்தா போடுங்க பாப்போம். இப்ப அதுல இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. இப்ப தேர்தல் ஆணையம் வந்து நேத்து கொடுத்த டைம் வந்து 12ல இருந்து 2 மணி 2 மணி வரைக்கும் தான். மணி 12:30 to 2:30 இல்ல 12 to 2? 12ல இருந்து 2 மணி வரைக்கும் தான். ஆனா இப்ப டைம் ஓகே, தாண்டிடுச்சு. 2:17. ஆமா, இப்ப தேர்தல் ஆணையம் அவனுடைய பரப்புரையை ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் பண்ணுமா? பண்ணணும். அப்ப தேர்தல் ஆணையம் ஒரு சார்பா தானே நாம் தமிழரு இல்ல சின்ன கட்சியா இருந்தா போய் பண்ணுவாங்க. அண்ணன் எப்படி சொல்லுவாங்க? 5 நிமிஷம் கூட விட மாட்டாங்க மத்த கட்சியா இருந்தா. பசங்க நோட்டீஸ் கொடுத்துட்டு போறாங்க பஸ் ஸ்டாண்ட்ல. அதுக்கு அவ்வளவு பண்றாங்க. அத புடிங்கி வச்சுக்கிறானுங்க.